வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பையில், அதாவது பழைய பாம்பே இப்போ மும்பை, அந்த ஊரில் ஒரு சதுரங்க போட்டி நடைபெற்றது. அது யாருக்குன்னா பார்வை அற்றவர்களுக்காக அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக நடத்தப்பட்ட போட்டி. பல பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கித் சாயாலி அப்படின்னு ஒரு ஜோடி, அங்கித்துங்கிறது கணவர், சாயாலிங்கிறது பெண். இதில் என்ன விசேஷம்னா, வந்தவங்க பூராமே இந்த ஜோடியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எதனால்? ரொம்ப அழகாக இருந்தாங்களா, இல்லை நல்லா விளையாட்டாங்களா, என்ன காரணம்? அந்த அங்கித் அப்படிங்கிறவர் 70% பார்வை குறைபாடு உள்ளவர். அந்த சாயாலிங்கிற மனைவி 100% பார்வை குறைபாடு உள்ளவர். பார்த்தீங்களா, 70% கஷ்டம், 100% ரொம்ப கஷ்டம். அங்கித்துங்கிறவர் 70% பார்வை குறைபாடு இருந்தாலும் கல்லூரியில் படிச்சிருக்காரு. அந்த மாதிரி படிக்க வந்த சக மாணவியான சாயாலியை 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம வேடிக்கை சொல்லுவோம், காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க 2 பேருக்குமே பார்வை குறைபாடும் பார்வை இல்லாதவர்களும். ஆனால் 2 மனங்களும் அங்கே கலந்து விட்டன. கண்ணிலே காணவில்லை, காட்சி தெரியவில்லை. அழகா, சிகப்பா, கருப்பா, குட்டையா, நெட்டையா தெரியாது. ஆனாலும் அந்த 2 மனங்களின் அதிர்வலைகள் ஒரே அலைவரிசையில் இருந்ததனால் ஈஸியாக சேர்ந்து விட்டன. அங்கித்துக்கு பாருங்க, 70% பார்வை குறைபாடு இருந்தாலும் அவர் செஸ் அவ்வளோ அருமையாக விளையாடுவாராம். திடீர்னு அவருக்கு தோணியிருக்கு, ஏன் இதை நம்ம மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அவர் உடனே சொல்லி கொடுக்கவும் அந்த அம்மா எனக்கு வேணாம் போயா அப்படின்னு சொல்லலை, ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் போய் ஜோடியாக விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த செஸ்ஸில் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். அதாவது சதுரங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சதுரங்கத்தில் இந்த 2 பேருக்கும் அப்படி ஒரு ஆர்வம். தொடர்ந்து எந்த போட்டினாலும் போயிடுவாங்களாம். அங்கித் இந்த வாட்சு, கண்ணாடி, இந்த மாதிரி சில வியாபாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சின்ன சின்ன வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தா. ஆனால் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் குறையாக இருந்தாலும் அதை நிறையாக கொண்டு அவங்க வேலைகளை பிரமாதமாக செய்கிறாங்க. இங்கேயே நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். ஊதுபத்தி வியாபாரம் பண்ணுறாங்க, வயர் சேர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சீட்டுக்கு முதுகுக்கு வைக்கிற இடத்துக்கெல்லாம் வயரில் பின்னி கொடுக்குறாங்க, பாட்டு பாடுறாங்க, இசை கச்சேரி நடத்துகிறாங்க. பார்வை தான் இல்லையே தவிர அவங்களுடைய காதுகள் கூர்மையாக இருக்கின்றன. அந்த சின்ன வெள்ளை குச்சியை வைத்து ரோட்டிலே நடந்து வரும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அந்த எதிரில் வர இடையூறுகளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானக்கண் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை வச்சு பார்த்து போகிறாங்க. அது இந்த பார்வையற்றவர்களுக்கே சில தனி குணங்கள் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி சில நண்பர்கள்லாம் நமக்கு இருக்காங்க. கண்ணம்பாளையத்தில் பெருமாள் சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நான் சொன்னேன், இந்த சேரெல்லாம் பின்னி கொடுக்குறாருன்னு சொல்லி. இந்த வயசுலையும் இந்த பார்வை குறைபாட்டோடு அவர் என்ன ஆர்வமாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேஜிஎஃப்பில் கூட அவர் ஒரு நிரந்தர உறுப்பினர். அந்த பார்வை குறைபாடை அவர் பெருசாக நினைக்கிறதே இல்லை. அழகாக போகிறாரு, வராரு, எல்லா நிகழ்ச்சிகளையும் கூடுமானவரை கலந்துக்கிறார். நம்ம எல்லாம் நல்லா இருக்கவங்களே ஒரு 10ல் 5 தான் போவோம். இவர் 8, 9 அட்டன் பண்ணுவார். ஏதோ 1, 2 அவரால் முடியாமல் போகலாம். அந்த அளவுக்கு பார்வை குறைபாடுங்கிறது நான் கண்ணால் பார்த்ததுனால அதை நான் சொல்கிறேன். அவருக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவரை போல பார்வை குறைபாடு உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் மாபெரும் வாழ்த்துக்கள். உங்கள் தைரியத்தை எப்பவும் கைவிட்டாதீங்க. உங்கள் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், நல்லா இருக்க, வாழ்த்துக்கள். ஆக இந்த மாதிரி இந்த அங்கத் சாயாலி அப்படிங்கிறவங்க பெரிய குறிப்பிட்ட வெற்றிகளை பெறவில்லை என்றாலும் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு போட்டிகளுக்கு போயிட்டுருக்காங்க. ஜெயிக்கிறதுங்கிறது வேற, கலந்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கலந்துக்கிட்டால் தானே ஜெயிக்கவோ தோக்கவோ முடியும். சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், செஸ் பேஸ் இந்தியா அப்படின்னு ஏதோ ஒரு சோர்ஸில் தான் அது வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அவங்க பல முயற்சிகளில் என்னைக்காவது ஒரு பிரமாதமான வெற்றியை அடைவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன்.
மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.